ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு உறுதியின் சார்பாக வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்று சொன்னால் ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக பரிபூர்ணம் என்று சொன்னால் முழுமையை குறிக்கும், சித்தம் என்று சொன்னால் விருப்பம் அல்லது திருவுளம் என்பதை குறிக்கும். அப்போது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்று சொல்லி நம்ம என்ன சில தலைப்பில் பார்க்குறோம். அப்போது தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் அப்படின்னு சொல்லி அது சொல்லலாம். இன்றைக்கி பலவிதமான விருப்பங்கள், தேவனுடைய விருப்பங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டாலும் அதில் சிலவற்றை மாத்திரம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஆதாரமாக ரோமர் 12:2-3 வாசிக்கிறோம்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் முதலாவது காரியம், இந்த உலகத்திற்கு ஏற்றவர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது, இந்த உலகத்தின் போக்கின்படி நாம் போகக்கூடாது. இதுதான் பரிபூர்ணம் நிறைந்த தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்று சொல்வது இந்த பூமி, இந்த உலகம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ பலவிதமான வகையில் தேவனுடைய விருப்பம் இருந்தாலும் கூட நம் வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பம் என்று பார்க்கும்போது பரிபூர்ணம் என்று சொல்லி பார்க்கும்போது முழுமையான விருப்பம் என்னென்னு சொன்னால் இந்த உலகம் போகிற போக்கின்படி வாழக்கூடாது, இருக்கக்கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார். அதை தான் அவர்கள் சொல்லிக்காரு, நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை என்ன செய்யணும் பார்க்கும்பொழுது உலகத்தின் போக்கின்படி போகக்கூடாது. உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற காரியங்களாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, எல்லா வகையிலையும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனுடைய விருப்பம், முழுமையான விருப்பம் என்ன என்பதை பார்க்கும்போது உலகத்துக்கு ஏற்றார் போல் நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம போகக்கூடாது, நடிக்கக்கூடாது. அதுதான் முதலாவதாக நம்ம நினைச்சிக்கணும், பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் சூழ்நிலையை பார்த்துட்டு, மனுஷனை பார்த்துட்டு தங்களுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், நாம் உலகத்துக்கு ஏற்றபடி மாறக்கூடாது, நடிக்கக்கூடாது. இதுதான் தேவன் விரும்புகிறது சொல்கிறார். ஆகவே அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம் முதலாவது என்னென்னா உலகத்தின் போக்கின்படி போகக்கூடாது என்பதுதான் முதலாவதாக விருப்பம். சரி, இரண்டாவதாக தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எபேசியர் புத்தகம் அதில் அழகாக போட்டிருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இதில் 2 விஷயம் பார்க்குறோம். இரண்டாவதாக தேவனுடைய பரிபூர்ண விருப்பம் என்னவென்று சொன்னால், நாம் என்ன செய்யணுமா, நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானமாக கிடைக்கிற நேரங்களை, கிருபையாய் கொடுக்கப்படுகிற நேரங்களை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய இரண்டாவதாக முழுமையான விருப்பம். இன்றைக்கு நாம் இந்த இரண்டாவதாக உள்ள காரியங்களை நம்ம என்ன செய்கிறதில்லை, கண்டுக்கிறதே இல்லை. கிடைக்கிற நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். நண்பர்களோடு, உறவுகளோடு, மற்ற தேவையில்லாத காரியங்களோடு நம்ம செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். செல்ஃபோனில் நேரத்தை கடத்திட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. தேவனுடைய இரண்டாவது முழு விருப்பம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். ஆகவே ஞானமாக, பரம ஞானம், உலக ஞானத்தை சொல்லலை, தேவனுடைய அந்த ஞானத்தை சொல்ல, அந்த ஞானத்தோடு நிறைந்து நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது உணர்ந்து என்ன செய்யணும், நேரத்தை தேவனோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை தான் ரெண்டாவதாக தேவனுடைய விருப்பம். அப்போது வேலை பார்க்கலாம், ஊழியம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், எனக்கு முடியலையே, டயர்டாக இருக்கேன் எப்படின்னு கேட்கலாம். கிடைக்கிற எந்த நேரமும் இருதயம் தேவனோடு என்ன செய்ய வேண்டும், உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு அதிகமாக என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய இரண்டாவது விருப்பம். இந்த நாட்களில் அநேகர் என்ன செய்கிறாங்க, டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், தேவையில்லாத பாடலை பார்க்கலாம், அங்கேயும் சுற்றலாம். அது உலகத்தான். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் என்ன செய்யணும்னா அப்படி செயல்படாதபடி கிடைக்கிற நாட்களை, நேரங்களை இரக்கமாக கிருபையாக ஆண்டு கொடுத்துக்கிற நேரங்களை தேவனோடு இருந்து செலவு பண்ணி என்ன செய்ய வேண்டும், நம்ம பழக வேண்டும். அதுதான் தேவனுடைய இரண்டாவது விருப்பம். மூன்றாவதாக என்னென்னா
நீங்கள் மதியற்றவர்களாக இராமல். அப்படின்னா அர்த்தம், நீங்கள் முட்டாள்களைப் போல இருக்கக்கூடாது, நீங்கள் புத்தி இல்லாமல் போயிடக்கூடாது. அதை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், நடக்கணும்னு சொல்லி 3வது சொல்கிறார். அப்போது நம்ம ஒரு ஞானம் புத்தி இல்லாமல் முட்டாளை போல செயல்படாமல் ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய 3வது சித்தமாக இருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும், தெய்வ ஜனங்களும், ஆண்டுடைய பிள்ளைகளும், சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் சொல்லி தலைவர் பார்ப்போம். பல காரியம் சொல்லப்படலாம், குறிப்பிட்டு 3 காரியம் பார்க்கணும். என்னென்னா, உலகத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடாது, உலக போக்கின்படி போகக்கூடாது, முதலாவதாக பார்க்கணும். 2வதாக ஞானமாக என்ன செய்யணும், தேவனுடைய ஞானத்தினால் நிறைந்து காலத்தை தேவனோடு செலவு பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும் பார்க்கணும். 3வதாக முட்டாள்தனமாக இல்லாமல் என்ன செய்யணும், உணர்வுள்ள இருதயத்தோடு என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும், தேவனை தேட வேண்டும். இதுதான் இந்த 3 காரியங்கள் தான் நம்மை குறித்தான தேவனுடைய பரிபூர்ண விருப்பம் சொல்லி பார்த்தோம். ஆகவே இதுவரையில் எப்படி இருந்தோமோ இல்லையோ தெரியல, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு தீர்மானம் எல்லோரும் எடுக்கணும். அது வேலையாக செஞ்சாலும் சரி, படித்தாலும் சரி, கல்வியில் இருந்தாலும் சரி, ஊழியமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய முழு விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டும் சொல்லிட்டோம். அதை அறிந்து புரிந்து கொண்டு உலக போக்கின்படி போகாதபடிக்கு ஞானமாக நிறைந்து, ஞானத்தினால் நிறைந்து நாட்களை பயன்படுத்தும்படிக்கு, தேவனோடு பயன்படுத்தும்படிக்கு, சொல்லப்படும்படிக்கு, முட்டாள்களாக இல்லாமல் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து உணர்வுள்ள இதயத்தை உடையவர்களாக இருக்கும்படிக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய விருப்பத்தை வர்ணிமுகப்படுத்த வேண்டும். அந்த விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறங்கிறது முக்கியம் இல்லை, அது பரிபூர்ணமாக என்ன செய்யணும், அறகுறையாகவோ கொஞ்சமோ முக்கால்வாசியாக இல்லை, பரிபூர்ணம் நிறைந்த முழுமையான அனுபவத்தோடு செய்து நம்ம தேவனுடைய பார்த்திங்கன்னா மனதில் இடம் பிடித்து தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், என்ன சூழல் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய விருப்பத்தை முழுமையாய் அறிந்து அதை புரிந்து நிறைவேற்றி நம்ம தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய நேரம் செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, புத்தியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.